வணக்கம் சுட்டி மற்றும் குட்டிகளா. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம திருவள்ளுவர் தாத்தா எழுதின திருக்குறளை அடிப்படையாக வச்சு நம்ம 3ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற சின்ன சின்ன கதைகளை பற்றி தான். இந்த கதைகளில் ஒரு கதை தான் இன்னைக்கு என்னது, கல்வியே நமது செல்வம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்கு. அந்த கதையை இப்போ நம்ம பார்ப்போமா? வாங்க. ஒரு ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அதாவது ஒரு ஊரில் முத்தன்ற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் என்ன பண்ணார்? சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தார், கடினமாக உழைச்சிக்கிட்டு இருந்தார், பயங்கரமான செல்வந்தராக இருந்தார். அவருக்கு புகழினி, மதியழகன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைங்க. ரெண்டு பிள்ளைகளும் அருமையான பிள்ளைங்க. ஆனால் முத்தன் என்ன நினச்சாரு, ரெண்டு பேரையுமே ஸ்கூலுக்குலாம் அனுப்ப வேண்டாம், அவங்களையும் நம்ம கூட தொழில் செய்கிறதுக்கே கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அந்த ரெண்டு குழந்தைங்களும் அருமையான குழந்தைகள். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நல்லபடியாக படித்தாங்க, டிகிரி வரைக்கும் படித்தாங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க கல்லூரி வரைக்கும் படித்து முடித்து வீட்டுக்கு வந்தாங்க. முத்தனுக்கு படிக்கிறது பேரில் பெரிய ஈடுபாடு விருப்பம் எதுவுமே கிடையாது. அதனால் சரியாகவே அவர் படிக்கலை. அதே நேரத்தில் படிக்காததுனால அவருடைய வியாபாரத்தில் இருந்த கூட்டாளிகள் என்ன பண்ணாங்க, ஏமாத்திட்டாங்க. அதனால் அவர் நிறைய சம்பாரித்து வச்சுருந்தார் இல்லையா, வீடு, வயல்வெளிகள், ஆடு மாடுகள், இது எல்லா செல்வத்தையும் அவங்க ஏமாற்றி ரொம்ப வறுமையில் தள்ளிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைக்கு அவருக்கும் வந்துட்டு அவரும் அவர் குடும்பத்தினரும் ஆளாகிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவர் சரியாக படிக்காதது தான். இப்போ தான் முத்தனுடைய பிள்ளைகள் இருவரும் என்ன பண்ணாங்க, இனியும் தாமதிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சி பல நிறுவனங்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பிச்சாங்க. உரிய கல்வி தகுதி பெற்றிருந்ததுனால இருவருக்குமே நல்ல வேலை கிடைச்சிது. அவங்க நல்லா படித்ததுனால நல்ல வேலை கிடைச்சிது. சில நாள்லேயே குடும்பத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த வறுமை முற்றிலுமாக நின்றுது. இப்போ என்ன பண்ணார் முத்தன் தாத்தா, அவருடைய கல்வி தான் சிறந்த செல்வம் அப்படின்றத உணர்ந்து அவருடைய தவறான எண்ணத்தை மாற்றிக்கிட்டார். இந்த கதை சொல்கிற குறளை நம்ம பார்க்கலாம். அதாவது திருக்குறளில் கல்வி என்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற 400வது குறள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. இதுதான் இந்த கதையினுடைய நீதி, இந்த குறளினுடைய விளக்கமும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.